ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெபா. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கைத்தொழில் உலகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இந்த ஒயர் கூட டேப் சொருகி எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை ஃபுல் வீடியோவை என்னால் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் பார்ட் 1 பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தூரம் நம்ம டிப்ஸ் சரி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்ட் 1 பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த பார்ட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம லைனாக இங்கே பாருங்கள், இங்கேருந்து நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நான் ஒரு அடையாளத்துக்காக போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி நீங்களும் இந்த கூடையை நீங்கள் போட்டுட்ருக்கும் போது ஏதாவது ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு போயிட்டீங்கன்னா அந்த லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு அடையாளம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள். இந்த மறுபடியும் நம்ம டிப்ஸ் சொருகி நம்ம இதை எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த டிப்ஸ் சொருகி ஃபுல்லாக போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதுக்கு மேலே கொஞ்சம் சாதா இது போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி போடுவோம். அப்போ டிப்ஸ் சொருகி போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக கொஞ்சம் டிப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இங்கேருந்து மறுபடியும் எப்படி டிப் சொருகி போடுறதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டிப்பை சொருகிட்டு ஒவ்வொரு லைனாக நம்ம போட்டு வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் போடும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா டைட்டாக லூஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம டைட் பண்ணிக்கிட்டே போடணும் ஃப்ரெண்ட்ஸ். போடும்போது தான் நம்மளுக்கு கூட கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா அந்த நாட் உருவி டியூப்பில் உள்ளே போயிடும். அப்போ நம்மளுக்கு டியூப் தெரியாது, லூஸான மாதிரி தெரியும். நமக்கு நல்லா இறுக்கமாக டைட் பண்ணி போடும்போதே நல்லா நாட்டை டைட் பண்ணி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம இப்படியே நம்ம போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக சுற்றி வர போட்டுட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒயர் கூடையை உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதில் கூட நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப்பில் பேசலாம். பேசி எனக்கு இந்த கூடைகள் வேணும்னு சொல்லி கேட்டால் நான் உங்களுக்கு போட்டு தரேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற சோப் பாக்ஸ், அப்புறம் சோப் பாக்ஸ், மற்ற எல்லா வகை கூடைகளும் உங்களுக்கு தேவைப்பட்டால் எந்த மாதிரி கூடை வேணும்னு சொல்லுங்கள். அதை நான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே நம்ம போட்டுட்டு வர வேண்டியதுதான். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னுடைய வீடியோ எல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும்.
இந்த மாதிரி தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த நாட்டையும் நல்லா டைட்டாக வச்சு இறுக்க போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம இது சேர்த்தாம, அதாவது டியூப் சேர்த்தாம நம்ம போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நம்ம ரன்னிங் வயர் வச்சு நம்ம மேலே இருக்கிற மீதி வயரை வந்து நம்ம போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக இதை கொஞ்சம் டைட்டாக நல்லா இழுத்து பிடிச்சி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டைட்டாக ஒவ்வொரு முடிச்சலாம் இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டைட்டாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முடிச்சலாம் நான் வீடியோவில் கட்டினதுக்காக தள்ளி வச்சு போடுறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் பக்கத்தில் வச்சு போட்டிங்கன்னா நல்லா டைட்டாக போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டாக நம்ம இந்த கீழே போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி தான் இந்த நாட்டம். இது டியூப் சொருகிட்டு நம்ம இது பண்ணி போடுறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டாக நம்ம பாருங்கள். ஒரு 4 1 2 3 4 5 நாட் போட்டிருக்கேன். அதே மாதிரி சுற்றி வர போட்டுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி வர நம்ம போட்டுட்டு நம்ம பார்ப்போம். அப்படியே சுற்றி வர இதை சுற்றி வர போட்டுட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூட நம்ம இந்த இடத்துல நம்ம நாட் போடும்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதுக்கு மேலே ஒரு நாட் போட்டிருக்கேன். இந்த நாட் போட்டுட்டு இந்த மேலே இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த நாட்டையும் சேர்த்து போட்டுட்டு மேலே ஒவ்வொரு நாட் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரன்னிங் வயர் வச்சு நாட் போட்டிருக்கேன். சாதா முடிச்சு போட்டிருக்கேன், கிராஸ் முடிச்சு இல்லாமல் சாதா பிடி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் எடிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டேன்னு நினச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டாமல் இது பண்ணிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா நான் இந்த இடத்த முடிச்சுட்டுமே நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எடுக்காமல் நான் எடுத்துருக்கோன்னு நினச்சிட்டு நான் இந்த 3 நாட்டே போட்டேன். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நம்ம இந்த டியூப்பை சொருகி முடித்து டியூப்பை இது பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம் இல்லையா, பாருங்கள். இங்கேருந்து 1 2 3 4 5 6 லைன் டிப் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சொருகிக்கிங்க. நீங்களும் சொருகிட்டு கூட அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டுட்டு, அதாவது 2ஐயும் சேர்த்து ஒரு நாட்டு, அதுக்கப்புறம் ஒரு நாட்டு போட்டுட்டு மேலே ரன்னிங் வயர் வச்சு நீங்கள் ஒவ்வொரு முடிச்சலாக போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது ஒரு 5 லைன் நம்ம ஒரு 5 லைன் நான் 3 லைன் முடிச்சிருக்கேன். இன்னும் 2 லைன் போட்டுட்டு நம்ம சொருகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சொருகிட்டு நம்ம அதாவது இந்த 2 லைன் போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு லைனை தான் போட்டுட்டு நம்ம 5 லைன் முடிச்சுட்டு 6 லைன் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னொரு சொருகிறதுக்கு விட்டுட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வயர் கூடையை நான் முடிச்சுட்டு நம்ம 6 லைன் போட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூடையை நான் வந்து பின்னி முடிச்சிட்டேன். நான் 6 இது போடணுன்னு சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்கு 6 லைன் போடணும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த 6 லைன் நான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நான் இதெல்லாம் சொருகிட்டேன். இது கொஞ்சமாக உங்களுக்கு காட்டுறதுக்காக சொருகாமல் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வயரையும் நம்ம சொருகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் ஒரு பர்ஸு நான் போட்டிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட்டிருந்தேன். அந்த பர்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு, இந்த பர்ஸுக்கு ஒரு சின்ன உள்ள நூலில் வந்துட்டு வச்சு ஃபெவிகால் வச்சு இது மேலே ஒட்டி விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து உள்ள லாக்கர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி லாக்கர் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாக்கர் வெளியில் வந்து தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சைடு ஒரு பூ, இந்த பக்கம் ஒரு பூ வந்து நான் இந்த மாதிரி ஃபெவிகால் வச்சு ஒட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த பர்ஸுக்கு வந்து இதையே நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உள்ள ஒரு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம், இல்லை வெளியில் போகும்போது கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கையில் வச்சுக்கலாம். இதுக்கு கையுடை தேவையில்லைன்னு சொல்லி நான் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கையுடை வந்து வேணும்னாலும் வச்சுக்கலாம். இந்த பர்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கமெண்டில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு கூடைகளுடைய விலை என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சிஸ்டர், உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இந்த மாதிரி கூடைகள் வந்து அது எங்கள் பக்கம் வந்து வயர் வந்து எப்படி கிடைக்குதுன்னா 40 ரூபா, ஒரு சில கடைகளில் 45 ரூபா அந்த மாதிரி கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நான் வந்து 2 ரோல் கூடை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த 2 ரோலோடைய விலையும் ப்ளஸ் வந்து கூலி 100 ரூபா சேர்த்து நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அவ்வளோதான் நம்ம எடுக்க முடியும், அதுக்கு மேலே நம்ம எடுக்க முடியாது. நான் இவ்வளோ நாள் நான் போடுறேன், இத்தனை மணி நேரம் நான் போடுறேன்னா சொன்னாலும் இதாகாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் உங்களுக்கு இந்த கூடை எப்படி சொருகிறதுன்னு காட்டிகிட்டே உங்களோட நான் பேசிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உள்ளே விட்டு நம்ம அதாவது 2 மடங்குற மாதிரி இந்த மாதிரி சொருகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அந்த சிஸ்டர் கேட்டதுக்கு நான் வந்து 2 ரோல் கூட வந்து இப்போ 80 ரூபா வயர் அப்படின்னு சொன்னால் 100 ரூபா சேர்த்து 150 ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாது 200 கொடுக்கலாம். நம்ம வந்து நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இதில் நான் போடுறேன். நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு என்கிட்ட கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 3 ரோல் கூட மார்க்கெட் கொண்டு போகிற மாதிரி பெரிய கூடை போடுறதா இருந்தாலும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு என்ன கூடை வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். எப்படி கொரியர் பண்ணுறதா, எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நான் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கேன். அதனால் வந்து நீங்கள் எங்கள்கிட்ட வந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நான் எப்படி கொரியர் எப்படி பண்ணுறது, என்ன எவ்வளவு சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது 2 ரோல் கூட வந்து 180 ரூபா அல்லது 200 ரூபா. 3 ரோல் கூட அதே மாதிரி பார்த்துக்குங்க. 3 ரோலுக்குரிய வயருடைய பைசாவும் அந்த 100 ரூபா சார்ஜும், அவ்வளோதான். 100 ரூபா தான் நான் சார்ஜ் போடுறேன். அதிகமாகலாம் நான் போடலை. ஒரு கூடை பின்னுறதுக்கு 100 ரூபா சார்ஜும் அந்த வயரோட எத்தனை ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேட்டதுக்கு நான் வந்து கமெண்டில் கேட்டதுக்கு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு கூட தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை இந்த இதில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வயரெல்லாம் இப்படி சொருகிட்டு முடிச்சுட்டு இனி வந்து கைவிடி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கைவிடி வீடியோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
நான் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 2 ரோல் கூட தான் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சோப் பாக்ஸு இந்த மாதிரி ஐட்டங்களும் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு அதெல்லாம் ஒரு 30 ரூபா அந்த மாதிரி தான் சோப் பாக்ஸ் எல்லாம் வந்து நான் சேல்ஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 30 ரூபா 40 ரூபா எப்படி அந்த மூடியோடு வேணும்னா 50 ரூபா அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுறேன். நான் நிறையா கூடைகள் போட்டு சேல்ஸ் பண்ணுறேன். என்னோடய வேலை இல்லை. நான் அந்த தொழிலை மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இந்த சேனலை ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் வந்து நிறையா கூடைகள்லாம் என்னால் போட முடியாது. எனக்கு இது என்னுடைய வேலை அல்ல. என்னுடைய வேலை வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வேலை நிறையா இருக்குது. அதனால் ஆனாலும் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இது பண்ணி தருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து டெய்லரிங் வேறு பண்ணுவேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு போட்டு தர்றேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெடி பண்ணி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கூடை எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கூட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கூடையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது கைப்பிடி போடுற வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன். அடுத்து நான் 2 ரோல் ஒயர் கூட போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.